மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் செடல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கை, மேளதாளங்கள் முழங்க கரகம் வீதி புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் கூழ் ஊற்றுதல், குதிரை விடுதல் மற்றும் மாலை கும்பம் படைத்தல், இரவு சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மற்றும் அம்மன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மணப்பட்டு கிராமவாசிகள், ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்ய இருப்பதினால் மீனவர்களுக்கு ஒரு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வீராம்பட்டினத்தில் மீனவர்கள் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு செங்கழு நீரம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அதில் காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரையுள்ள கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் ரிசர்வ் தொகுதி இருப்பது போல மீனவர்களுக்கான தனி தொகுதியும் ஒதுக்கிட வேண்டும். பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் உள்ள மீனவர்களும் சமுதாயத்தில் உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்களுக்கும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், மகளிர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களும் பயன்பெறும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்களிப்பை பெறுவதற்கான வழிமுறைகளை செய்துள்ளது. ஆகவே ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமூக மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்கிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தினால பார்த்தேன். நியூஸ் பேப்பர்ல வந்து மீனவருக்கு இந்த முறை நாமினேட் கொடுக்குறது நியூஸ் பேப்பர் அவங்களாவே கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ள நான் என்ட்ரானேன். இதுக்கான சட்டம், கரெக்டான சட்டம் இருக்கா, இது ரூல் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி போகல. அப்படி ஒரு சட்டத்திட்ட இருந்தாக்க கண்டிப்பா அந்த சட்டத்திட்ட கையில் எடுத்து அதுக்கான வழக்குகள் கூட நம்ம சந்திக்க தயாரா இருப்போம். அது சரியான அளவுகள் நமக்கு தெரியல சொல்ல வரேன். உங்களுக்கு மூர்த்திக்குப்பம் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு மணவெளி வரையும் வந்து இல்ல தொகுதி, சட்டமன்ற தொகுதி. ஆமாங்க, அதிகமா இருக்கு. ஆமா. புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க 79,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அண்ணா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் இங்க பாருங்க, நான் பாருங்கண்ணா. ஓகே, நல்லா போடுறேன்.
ரெயின்போ அப்படியே புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இலங்கை வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புத ராஜா அரசுமுறை பயணமாக மே 24 முதல் வரும் 31ஆம் தேதி வரை எங்கள் குழுவினர் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களை பார்வையிட்டு அங்குள்ள பேராசிரியர்களிடம் பேசியும் பல்வேறு புதிய அனுபவங்களை பெற்று வருகிறோம். மேலும் எங்கள் பல்கலைக்கழகம் மாணவர்களையும் இங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களையும் பரிமாறக் கொள்ளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தை எங்கள் குழு பார்வையிட்டுள்ளோம். மேலும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தையும் பார்வையிட்டும் இங்குள்ள புதிய படிப்புகள் வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொண்டும் மேலும் விஐடி சென்னை வளாகத்தையும் பார்வையிட உள்ளோம். இந்த பல்கலைக்கழகத்தில் எந்த துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்பதை எங்கள் அரசின் அனுமதியை பெற்று செய்து கொள்வோம். மேலும் சென்னை செல்லும் போது ஐஐடி மெட்ராஸுடன் பொதுவான நிர்வாகம் மற்றும் அகாடமி விஷயங்களை புரிந்துணர்வு செய்து கொள்வோம். இதற்கு ஏற்கனவே எங்கள் அரசு அனுமதி அளித்துள்ளது. வவுனியாவில் எங்கள் பல்கலைக்கழகம் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தர வரிசையில் 26வது இடத்தில் எங்கள் பல்கலைக்கழகம் இருந்து வருகிறது என கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழக இயக்குனர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம், தமிழ்ச்சங்க தலைவர் வி முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். இன்று நாங்கள் வவுனியா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு டீம் இங்க வந்திருக்கிறோம். என்னோடு சேர்ந்து 3 பீடாதிபதிகளும் ரெஜிஸ்ட்ரார், பர்சார், அதாவது நிதியாளர் மற்றும் அனைவரும் வந்திருக்கின்றோம். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று இந்தியாவில் நன்கு வளர்ந்து மேலும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெரிய பல்கலைக்கழகங்களுடன் சேர்ந்து நாங்கள் எவ்வாறு எங்களது பல்கலைக்கழகத்தையும் மேலும் வளர்த்துக் கொள்ளலாம், எங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்களை அவர்களோடு விழுப்புரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக தாவேகாவில் இணைத்துக் கொண்டது ஜனநாயக படுகொலை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்களை திடீரென ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்திருப்பது ஒரு மோசடி என்று தெரிவித்த அன்புமணி, தமிழ்நாட்டில் தேவையில்லாத இடைத்தேர்தல், தேர்தலில் போட்டியிட்டால் ராஜினாமா செய்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள் என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆளும் கட்சி வேட்பாளருக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்போம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம், இதை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை, இது குதிரை பேரத்தை விட மோசமானது என சாடினார். விஜய் ஆட்சியில் ஓரளவிற்கு நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்துள்ளது. விவசாய கடன் முதற்கட்ட தள்ளுபடி, இப்படி பல விஷயங்கள் வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்ட அன்புமணி, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அப்போது மக்களின் நிலை தெரிய வரும், அதன் பேரில் கல்வி கடன், வேலை வாய்ப்புகள் கொடுங்கள், இதில் கவனம் செலுத்துங்கள், அதை விட்டுவிட்டு ஜனநாயகத்திற்கு முரணான செயலில் ஈடுபட வேண்டாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியில் இணைப்பது இது குதிரை பேரத்தை விட மோசமானது. மரகத குமரவேல் இனி மதுராந்தகம் தொகுதிக்குள்ளே செல்ல முடியாது, மக்கள் அவரை விடமாட்டார்கள் என்று தெரிவித்தார். காவல்துறை அதிகாரி அருண் மீது பல புகார்கள் உள்ளது, அவரை லஞ்ச ஒழிப்பு இயக்குநராக நியமித்ததை முதலமைச்சர் விஜய் பரிசீலனை செய்ய வேண்டும். TKS மேகதாது அணை கட்டுவோம் என தெரிவித்த நிலையில் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்ட வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், அதிமுகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்தார். எதிர்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உடனடியாக ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்து கொண்டது இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம்.
இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தகவல் மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நேரு திடலில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், மோகன்தாஸ், நாராயணசாமி, சாய்ஜி சரவணகுமார், விக்னேஷ் கண்ணன், அழகானந்தம், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பல்வேறு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று ஜவஹர்லால் நேருவின் நாட்டுப்பற்றையும் சேவைகளையும் நினைவு கூர்ந்தனர். புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடு களிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிகளை அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற கோடையில் கற்றல் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள், சாமி சிலைகள், விலங்குகள், தாவரங்கள், பூ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொம்மைகளை சுடு களிமண் மூலம் டெரகோட்டா பொம்மைகளாக உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பொம்மைகளை செய்து பயிற்சி எடுத்துக் கொண்டனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், கோடை காலத்தில் கற்றல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுடு களிமண் மூலம் பொம்மைகள் செய்வதை கற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக உள்ளது. தொடர்ந்து பல்வேறு பொம்மைகள், யானை, மீன்கள், சாமி சிலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொம்மைகள் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர். ஆசிரியர்கள் கூறுகையில், கோடை காலத்தில் மாணவ மாணவிகள் வீண் பிரச்சனைகளில் இருப்பதை விட இதுபோன்ற பயனுள்ள வகையில் கற்றுக் கொடுப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் இதுபோன்ற கைவினை பொருட்கள் பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நல்லா அதான் இருந்து நல்ல ஒரு திளைப்பாங்க குழந்தைங்கிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கம், ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா லய யோகா, ஒருத்தவங்களை பார்த்தா யாரு நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுக்கு உணர தெரியும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை. இது வந்து லய யோகான்னு சொல்லுவாங்க. இது வந்து யோகா கிளாஸ் தான் போன கிடையாது. இந்த ஒரு லயத்து இருப்பாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிட்ட வந்து எண்ணிக்கலை ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மிங்கிள் பண்ணி 120 கிராஃப்ட்டுக்கு மேலே இருக்கு. 3 கிராஃப்டை மிங்கிள் பண்ணி செய்யறது, நிறைய நீர் இனோவேஷனாக செய்கிறாங்க. அது இந்த குழந்தைகிட்ட பார்த்தோம்னா நிறைய ஃபேஷன், இதான் ஃபேஷன். இந்த ஃபேஷனை வந்து அவங்க நிறைய என்ஐடி போகலாம், ஃபேஷன் டிசைனாக போகலாம், இண்டஸ்ட்ரியல் டிசைனாக வரலாம், நிறைய ப்ரோட்டோடைப்லாம் நிறையா உருவாக்க முடியும். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த டைமில் வந்து கடலூர் மாவட்ட கலெக்டருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். இங்கே வந்து கலெக்டர் சார் வந்து பஸ் வச்சு எங்களை வந்து இங்கே சம்மர் கேம்புக்கு அழைச்சிருக்காரு. அவரே வீட்டுக்கு